ஸ்தோத்திரம். கல்வாரியில் நின்றே கனிவான குரல் கேட்டே, கண்ணீரின் மேகங்கள் என் மேலே பொழிந்தனவே. கல்வாரியில் நின்றே கனிவான குரல் கேட்டே, கண்ணீரின் மேகங்கள் என் மேலே பொழிந்தனவே. நான் எங்கு போவேன், எங்கு போவேன், என் ஆத்ம ரட்சகர் நீதான். நான் எங்கு போவேன், எங்கு போவேன், என் ஆத்ம ரட்சகர் நீதான். சிலுவையில் தொங்கின நேரத்தில் என் இருதயம் பிளந்து போனதே. சிலுவை தொங்கின நேரத்தில் என் இருதயம் பிளந்து போனதே. உம் கல்வாரி காட்சி கண்டு நான் கண்ணீரில் நனைந்திடுவேன். உம் கல்வாரி காட்சி கண்டு நான் கண்ணீரில் நனைந்திடுவேன். என் வாழ்வில் நான் செய்த பாவங்கள் எல்லாமே உன்னோடு மூழ்கிடங்கள். இயேசுநாதனே என் மேக தெய்வமே, கல்வாரியில் நின்றே கனிவான குரல் கேட்டே, கண்ணீரின் மேகங்கள் என் மேலே பொழிந்தனவே. சிலுவை தாங்கின பயணம் இது, சிகரம் நோக்கிய துயரம் இது. சிலுவை தாங்கின பயணம் இது, சிகரம் நோக்கிய துயரம் இது. உம் குருதியில் குருத்த முகம் நான் கண்டதும் அழுதிடுவேன். நீ கண்ட வேதனை எப்போதும் நினைத்தாலும் கண்ணீரில் கரைந்திடுவேன். திவ்ய தெய்வமே என் திவ்ய ரூபனே, கல்வாரியில் நின்றே கனிவான குரல் கேட்டே, கண்ணீரின் மேகங்கள் என் மேலே பொழிந்தனவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கெத்செமனே தோட்டத்தில் இயேசு செய்த ஜெபம். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 26 அதிகாரத்தில் அதில் பார்த்தீங்கன்னா 36லேருந்து 46 வருஷம் வரையும் ஆமென். 36லேருந்து ஆமென் ஆமென் அதான் அல்லேலூயா. போதும். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப வாசிக்க வேணாம். ஏன்னாக்கா இது என்னன்னாக்கா அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல காரியங்களை செய்து இந்த பூமியில் அவர் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் பிதாவானவர் என்ன சித்தம் சொன்னாரோ அதை மனுஷகுமாரனாய் வந்து அவங்க அந்த நாளில் கூட செஞ்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை சிறைப்பிடித்து சிலுவையில் அறையும்படி ஒரு கூட்டம் அவரை தேடிக்கொண்டு இருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா 26 அதிகாரத்தில் 37 வசனத்தை நம்ம பார்க்குறோம். பேதுருவையும் செபுதினாய் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆமென். அல்லேலூயா. அது மனுஷகுமாரனாக இவர் வந்ததுனால இவங்களுக்கெல்லாம் இந்த பாடு இருக்கும். எனக்கு எப்படி இருக்கிறதோ ஒரு துக்கமும் அடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆமென். அல்லேலூயா.
ஒரு துக்கம் இருக்கும்போது, ஒரு சரீரம் வியாகுலப்படும் போது ஜெபிக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை தேவன் சொல்கிறார், என்னென்னா நீங்கள் ஜெபிக்கணும். நான் எப்படி ஜெபிச்சனோ அது போல் நீங்களும் ஜெபிக்கணும். ஆமென் அல்லேலூயா. 26வது அதிகாரத்தில் கூட அந்த 41வது வசனத்தில் நாம் பாரோம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென் அல்லேலூயா. அது திரும்ப திரும்ப சொல்லுது என்னன்னாக்கா, நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்னை போல் நீங்களும் சோதனை அடைவீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நான் தோட்டத்தில் எப்படி கெசமன் தோட்டத்தில் எப்படி ஜெபிச்சோனோ அதுபோல் நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கணும் என்று தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். அது மாத்திரமல்ல, மார்க்கு 14 32 42 வரைக்கும் நாம் பார்க்குறோம். 32 46 வரை. ஆமென். போதும். ஆமென் அல்லேலூயா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்துக்கு தான் வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபிக்கும்படியாக அவங்க வராங்க. அது 33வது வசனத்தில் கீழ்ப்பகுதியை பார்க்குறோம், திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆமென் அல்லேலூயா. எல்லாருக்கும் வரோங்க, திகிலும் வரும், நம்ம பயமும் வரும், நம்ம ஜெபிக்க முடியாது, பயமும் இருக்கும், வியாகுலமும் படுவீங்க. ஆனால் ஒன்றுக்கும் சோர்ந்து போகாமல் நீங்களும் அந்த இடத்துல ஜெபிக்கணும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் திருவுள்ளம் பற்றுகிறார். நாமும் கூட இந்த நாளில் பயம் வரும்போது, வியாகுலப்படும் போது நாமும் கூட ஜெபிக்கிறவர்களாய், அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 22 வசனத்தை அதிகாரத்தை பார்க்கலாம். லூக்கா 22 39 46 வரைக்கும். அதில் ஃபுல்லாக வாசிக்க வேணாம், அது ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். 22 44 அவர் இல்லை ஆமென் அல்லேலூயா. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு, ஆமென், நம்ம சாதாரணமாக ஜெபிக்கக்கூடாது, ஊக்கத்தோடு ஜெபிக்கணுமா, அந்த ஜெபம் தான் கேட்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து அவர் முதல்ல செய்கிற ஜெபம் பார்த்தீங்கன்னா லூக்கா 23:34 முதல்ல செய்கிற ஜெபம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வரதான் செய்யும், ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும். மத்தேயு 5 கூட பார்த்தீங்கன்னா மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென் அல்லேலூயா. அதை தான் அந்த நாளில் தேவாதி தேவன் முதலாவது ஜெபிக்கிறாங்க. அவரை எவ்வளோ துன்பப்படுத்துகிறாங்க, ஆனாலும் கூட பொருட்படுத்தாதபடிக்கு தேவன் பிதாவின் இடத்துல கேட்குறாங்க, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் என்ன செய்தென்று செய்யாமல் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. அதனால தான் அந்த மத்தேயு 5:44 பார்க்குறோம், நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ வேலை ஸ்தலத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம வசிக்கிற இடத்துல, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை மாத்திரம்தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். லூக்கா 23:31 பார்க்குறோம், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். ஆமென் அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பச்சை மரம், அவருக்கே அந்த பாடுனா நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம நினைவில் கொண்டு ஒரே வார்த்தை தான், ஜெபிக்கணும். ஆமென் அல்லேலூயா. தேவன் சொல்லிட்டாங்க, அதை நாங்கள் செய்வோம். அடுத்தபடியாக கூட இன்னொரு கடைசியாக அதே அந்த 7 வார்த்தையில் லூக்கா 23:46 பார்க்குறோம், ஆமென் ஆமென் அல்லேலூயா. அவர் மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் அவர் பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருந்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 7:59-60 கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தேவானை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமான காரியங்களை அநேகர் செய்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 59 பார்த்தீங்கன்னா, அப்போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவன் அநேக நல்ல காரியங்களை செய்கிறான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் மேலே கல்லெறிகிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போலே பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வித்து அவனுக்குள்ளே இருந்ததால் 60வது வசனத்தில் அவனோ
முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நாமும் கூட இந்த நாளில் கூட தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, நாமும் கூட நம்முடைய என்னென்ன நமக்கு விரோதமாய் செய்கிறாங்களோ அவங்கள நீங்கள் தண்டிக்காதீங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமில்ல, யோவான் 18 நம்ம பார்க்குறோம் கடைசியான வார்த்தை. யோவான் 18:1-2 அதில் பார்த்து ஆமென். போதும் போதும் ஆமென் அல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் தான் கெத்செமனே தோட்டம். ஆமென் அல்லேலூயா. சீஷர்களோட அடிக்கடி போகிறது என்னன்னாக்கா அவங்க செப்பிக்கு தான் போவாங்க பொழுது. நாமளும் கூட அடிக்கடி நம்ம சபை கூடுதலை நம்ம விட்டு விடாதபடிக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, நீங்கள் வந்து செப்பிங்க, நீங்கள் உங்களுக்காக செப்பிங்க. ஆமென் அல்லேலூயா. ஏன்னாக்கா பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்ட மரமாகி நம்மளுக்கு என்னவோ என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு தேவன் இந்த நாளில் சொல்லி கொண்டு இருக்கிறார். அதனால் கூட நாமும் கூட கீழ்ப்படிந்து தேவனுக்காக நம்ம சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற பிள்ளைகளாய் நம்மளை ஒவ்வொருவரையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம் நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம் இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே, இகமதில் அழிகின்ற ஆத்மா. இதயத்தில் பாவம் குடிகொண்டதாலே, இகமதில் அழிகின்ற ஆத்மா. பாவத்தை நீக்கி பாவியை மீட்டு ரட்சிப்பின் வழி தந்ததாலே, உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம். உருகிற மனமே ஏசையா, எங்கள் பாவங்கள் சிலுவையில் சுமக்கின்றீர். எங்கள் கண்ணீரை ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஐயா, உம்மை போல தெய்வம் யாருமில்லை.
உருகிற மனமே ஏசையா, எங்கள் பாவங்கள் சிலுவையில் சுமக்கின்றீர். எங்கள் கண்ணீரை ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஐயா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை. உங்க ஆடையை கிழிந்து உள்முடி சூட்டி சரீரம் கிழித்து ரத்தம் தெறிக்கப்படும். கல்லால் அடித்து சாட்டால் அடித்து ஒரு முறை துக்கம் ஏற்று கொள்ளப்படும். உங்கள் ஆடையை கிழிந்து முள்முடி சூட்டி சரீரம் கிழிந்து ரத்தம் தெறிக்கப்படும். கல்லால் அடித்து சாட்டையால் அடித்து ஒரு முறை துக்கம் ஏற்று கொண்டீரே. உருகிற மனமே ஏசையா, உங்க பாவங்கள் சிலுவையில் சுமக்கின்றீர். எங்கள் கண்ணீரை ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஐயா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை. உருகிற மனமே ஏசையா, அடிப்பட்ட காயத்தின் இரத்தத்தினால் பாரமான சிலுவை சுமக்கின்றேன். குப்புற விழுந்த குருவாக்கி அடிப்பட்ட காயத்தின் இரத்தத்தினால் பாரமான சிலுவை சுமக்கின்றேன். குப்புற விழுந்து உருகின்ற மனமே கல்வாரியே. பரலோக பிதா வார்த்தை நிறைவேற்றி தள்ளாடி விழுந்து சிலுவை சுமக்கின்றீர். பரலோக பிதா வார்த்தை நிறைவேற்றி தள்ளாடி விழுந்து சிலுவை சுமக்கின்றீர். ஆணி ஆணி பாய்ந்த கரங்களினால் ஒரு நொடியில் இருளாகுமே. ஆணி பாய்ந்த கரங்களினால் ஒரு நொடியில் இருளாகுமே. உங்க தாகத்திற்கு காடி தந்தே ஈட்டியால குத்தப்பட்டீர். உங்கள் தாகத்திற்கு காடி தந்தீர். ஈட்டியால குத்தப்பட்டி வானும் பூமி குலுங்கி போகுமே. தன் ஆவியை ஒப்பு தந்தார். வானும் பூமி குலுங்கி போகும். தன் ஆவியை ஒப்பு தந்தார். உருகிற மனமே ஏசையா, எங்கள் பாவங்கள் சிலுவையில் சுமக்கின்றீர். எங்கள் கண்ணீரை ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஐயா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை. எங்கள் கண்ணீரை ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஐயா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை. உருகிற மனமே ஏசையா, பாவங்கள் சிலுவையில் சுமக்கின்றீர்.